ராதாபுரம் தொகுதி திமுக வேட்பாளரும் சபாநாயகருமான அப்பாவு 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என தெரிவித்துள்ளார். நெல்லை ராதாபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளர் அப்பாவு ஆயிரக்கணக்கான கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுடன் சென்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பொற்காரலரான முத்துவேல் அஞ்சுகதம்மாள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் ராதாபுரம் தாலுகா அலுவலகத்திற்கு சென்று தேர்தல் அலுவலர் ராஜசெல்வியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக முதல்வர் ஸ்டாலினின் 5 ஆண்டு கால ஆட்சியில் தமிழகம் முழுவதும் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு உள்ளது எனவும் குறிப்பாக ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் சுமார் 6,000 கோடி ரூபாய் மதிப்பிலான மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 5 ஆண்டு கால நல்லாட்சியில் சாமானிய அனைத்து மக்களுக்கும் நல்ல திட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்றிருக்கின்றது. குறிப்பாக ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய்க்கான நலத்திட்டங்கள் நடந்திருக்கின்றது. 1,060 கோடி ரூபாய் செலவில் விவசாயிகளுக்கு தாமிரபரணி ஆற்றில் கடலில் கலக்கின்ற தண்ணீரை வறண்ட நாங்குநேரி, ராதாபுரம், திசைமலை, சாத்தாங்குளம், உடன்குடி, திருச்செந்தூர் பகுதிக்கு கொண்டு சென்றப்பட்ட திட்டத்தை இன்றைய முதல்வர் நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். நாங்குநேரி, ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் வீடுகளுக்கு அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கி தாமிரபரணி தண்ணீர் வழங்குவதற்கு 1,028 கோடி ரூபாய் நிதியை தந்த முதல்வருக்கு மக்கள் நன்றியோடு இருக்கின்றார்கள்.